ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FAO சீரீஸ் காயின், அதாவது FAO சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5 காசு கமெமரேட்டிவ் காயின் இருக்கு இல்லையா, அதில் உள்ள 4 காயினுமே வந்து FAO சீரீஸ் தான். அதில் 4 காயின் தான் வின் பண்ணியிருப்பாங்க. கமெமரேட்டிவ் காயினில் 4 காயினுமே வந்து நம்ம வந்து FAO சீரீஸ் தான். அதே மாதிரி 10 காசுலேயும் இருக்குது, 20 காசுலேயும் இருக்குது. நான் வந்து அதேமாதிரி 25 காசுலேயும் இருக்குது. ஆனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த காப்பர் நிக்கல் ₹1, 50 காசு ₹1, ₹5 மட்டும்தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து FAO சீரீஸ் காயின். முதல்ல FAO அப்படின்னா என்னென்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அதாவது உணவு மற்றும் விவசாய அமைப்பு. இதுதான் என்னுடைய விரிவாக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கிய நாடுகளுடைய அமைப்பு, சரிங்களா. இது என்னென்னா 1945 வந்து கனடா இருக்கு இல்லையா, அந்த நாட்டில் கியூபெக் நகரில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1951 வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ரோம் நகர் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைநகரம் அங்கே வந்து மாற்றப்பட்டது. அதனுடைய இது தலைமையகம் இப்போ வந்து இத்தாலி ரோம் அதில் தான் இருக்குது, சரிங்களா. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஊட்டச்சத்து போஷாக்கு, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள இதை வந்து களைஞ்சு எடுக்கிறது, நல்ல போஷாக்கான உணவை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு, விவசாயம், காடுகள், அப்புறம் மீன்பிடிப்பு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு நாலேஜ் வரணும், ஒரு அறிவியல் இதாக வரணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். இன்னொன்று என்னென்னா, அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க. அதாவது நிறைய இந்த மாதிரி வந்து உணவு சார்ந்த திட்டங்களை வந்து அதுங்களுக்கு அந்த ஒரு திட்டத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது, உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை வழங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு மற்றும் விவசாய பிரச்சனைகளை, அதாவது இப்போ ஒரு ஃபுட்டுலேயோ இல்லை ஒரு விவசாயத்துலேயோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நடுநிலைமையாக நின்று எந்த பக்கமும் சாதகமாக இல்லை, கரெக்டாக, அதாவது எப்படி சொல்கிறது, அது தொடர்பான எந்த ஒரு பக்கமும் சாயாமல் நடுநிலைமே நின்று ஒரு எப்படி சொல்கிறது, எந்த பக்கம் சாரா கொள்கை, அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபேவரா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நடுநிலைமே நின்று ஒரு சொல்யூஷன், ஒரு வந்து தீர்வு கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் இதனுடைய நோக்கங்கள். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா, கரீபியன் கடற்கரையில் வந்து என்னென்னா ஒரு காலத்தில் வந்து அந்த பழத்தினுடைய ஈக்கள், அதாவது அது என்னென்னா பழங்களை நிறைய வந்துட்டு சேதப்படுத்துச்சு. ஸோ அதை வந்து என்னென்னாங்கன்னா அதை வந்து கட்டுப்படுத்தினாங்க, அந்த பழ ஈக்களை. அதுக்கப்புறம் அதே பகுதியில் பார்த்திங்கன்னா கால்நடை இருக்கு இல்லையா, அந்த நோயை வந்து அந்த ஒட்டுண்ணி இருக்கு இல்லையா, கால்நடை மேலே ஒரு ஒட்டுண்ணி இருக்கும், அதை ஃபுல்லாக, அதுக்கு பேர் டிக்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து வெளியேற்றினாங்க. அதாவது அதிலிருந்து அதை வந்து அந்த ஒட்டுண்ணியை ஃபுல்லாக வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள்லாம் இது பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் உலக உணவு தினம், அதாவது வேர்ல்டு ஃபுட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடினாங்க. எதுக்குன்னா 1945 அக்டோபர் 16 தான் இந்த இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எது? FAO. அதன் ஞாபகமாக தான் இந்த மாதிரி வந்து ஒரு உலக உணவு தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 16 கொண்டாடுறாங்க. முதல்ல இதை வந்து என்னென்னா, இந்த வேர்ல்டு ஃபுட்டு டே அப்படின்றத வந்து மையப்படுத்தி ஒரு அதாவது இப்போ ஒரு வருஷமும் வேர்ல்டு ஃபுட்டு டே கொண்டாடும் போதும் அது ஒரு கருத்தை மையமாக வச்சு ஒரு நாணயத்தை வெளியிடுறாங்க. அப்படி பார்த்தா 1973 ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருத்தை மையமாக வச்சு கொண்டாடுறாங்க. அது என்னென்னா க்ரோ மோர் ஃபுட்டு, 50 காசு இருக்கு இல்லையா, இதுதான் என்னென்னா க்ரோ மோர் ஃபுட்டு, அதாவது உணவு தானியத்தை வந்து அதிகப்படுத்தணும், உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துகிற அந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50 காசுலேயே வந்துட்டு நேஷ்னல் இன்டகிரேஷன் காயின், இது வந்து வேர்ல்டு ஃபுட்டு டேயில் வந்து 1982 வெளியிட்டாங்க. இது வந்து கடைசி காயின். இது என்னென்னா நேஷ்னல் இன்டகிரேஷன்னா தேசிய ஒருங்கிணைப்பு, அதாவது மக்களெல்லாம் மதம், இனம், மொழி கடந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது. ஸோ இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 1973 வெளியிடப்பட்ட ஒரு கருத்தை மையமாக வச்ச வேர்ல்டு ஃபுட்டு டேயில் ஃபஸ்ட்டு காயின் 1973. இது வந்து 1982
கடைசி காயின் நேஷனல் இன்டகிரேஷன். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இந்த FAO சீரீஸில் உள்ள காயின்ஸு. அதே மாதிரி FAOனா என்னன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 50 காசு காயின். சரிங்களா? 50 காசு காயினு. இதெல்லாம் வந்து ₹1. ஸோ இது ஃபுல்லாக வந்து ₹1 காயினு. இது வந்து பார்த்திங்கன்னா ₹5 காயின். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து FAO சீரீஸ் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று என்னென்னா 20 காசு இருக்கு இல்லையா, அதில் சன் லோட்டஸ் காயின் இருக்குது. அதுக்கப்புறம் ₹10 வந்து ஒரு இந்த காயின் இருக்கும், சன் லோட்டஸ் காயின், சில்வர் காயின். அதுவுமே வந்து FAO சீரீஸ் காயின் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில்வர் காயினை தவிர ₹10 கமெமரேட்டிவ் காயினில் எந்த இதுவும் FAO சீரீஸில் வந்து காயின் வந்து வெளியிடப்படவில்லை, அதாவது கமெமரேட்டிவ் இஷ்யூவில். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த காயினோட சிறப்பு அம்சங்கள். FAOனா என்ன இதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சிலர் காயின் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட கலெக்ட் பண்ணலாம். FAO சீரீஸ் காயினாக கலெக்ட் பண்ணி வைக்கலாம், ஒரு ஆல்பமாக போட்டு வைக்கலாம் குட்டி குட்டியாக. இந்த 20 காயின் ஹோல்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷீட்டோ இல்லை ஆல்பமாக போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு எல்லா விதத்துலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்னோடய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் மட்டுமே போட மாட்டேன், சில நாலேஜும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு நாணயம்னா நாணயத்தினுடைய விலைகள் அதனுடைய மதிப்புகள் மட்டும் ஒரு இது கிடையாது, அதோடு சேர்ந்து நம்ம ஒரு ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாம் கொடுத்தோம்னா அதுவுமே வந்து ரொம்ப வந்து ஒரு நாணய சேகரிப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சது. இது ஃபுல்லாக வந்து இது அதான் நான் சொன்னேன்ல, 5 காசு 10 காசு 20 காசு இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. நான் இப்போ இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த காயினுமே என்கிட்ட இருக்குது. நான் வந்து சரி இது மட்டும் எடுத்து வைப்போன்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து 5 காசுலேருந்து FAO சீரீஸ் காயின் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி தனியாக ஒரு ஆல்பமாக போட்டு கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிற ஒரு உபயோகமான தகவல். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.